மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். புரட்டாசி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் தொடர்கிறது. எனக்கெல்லாம் புரட்டாசி மாதம் வந்ததுன்னா உண்மையிலேயே பயங்கர மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, ஆனால் ஆக்சுவலாக எங்கள் ஏரியாலாம் மீன்லாம் விலை கம்மியாக தான் இருக்கும், கூட்டமுமே குறைவாகத்தான் இருக்கும். அதனால் எனக்கெல்லாம் கேட்டால் புரட்டாசி மாதம் ஒரு 3-4 மாதம் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ வாழ்க புரட்டாசி. இதற்கு இன்னொரு விஷயத்தை சொல்லணும் என்னென்னா, மகாராஷ்டிராவில் ஒரு 73 வயதான ஒருவர் நரேந்திர மோடியை சோசியல் மீடியாவில் விமர்சித்தார்களுக்காக அவருக்கு சேலை கட்டும் போராட்டத்தை பாஜகவினர் செய்திருக்கிறார்கள். இதில் என்ன விதமான பெருமை இருக்குதுன்னு தெரியல. சேலை கட்டினா அவங்க கேவலமானவங்க அப்படிங்கிற மனநிலையிலிருந்து தான் இந்த மாதிரியான எண்ணங்கள், இந்த மாதிரியான போராட்ட வடிவங்கள் எல்லாம் பிறக்கின்றன. ஒரு பக்கம் பார்த்தோம்னா பெண்களை கொண்டாடுகிறோம், பாரத மாதா அப்படின்னு சொல்றது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவது, இந்த மாதிரியான ஒரு இரட்டை மனப்பான்மை. இதில் தான் பார்த்தோம்னா நாங்கள் புரட்டாசி மாதம் மட்டும் நாங்கள் அசைவம் சாப்பிட மாட்டோம், உயிர்களுக்கு ஜீவகாரணி சீரர்கள் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எல்லா சுரண்டல்கள், எல்லா ஒடுக்குமுறைகளும் பண்ணுறது. இந்த மாதிரியான இரட்டை வேடங்களை விட யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை அப்பப்போ சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடு தான் சரியானது. ஷோக்குள்ள போகும். இது முச்சந்திசோ நான்முகல் சுகுணாதிவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்று நம்முடைய வாசகர்களுடைய, நம்முடைய பார்வையாளர்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்கக்கூடிய ஒரு நாள். ஒரு விவகாரமான கேள்வியை கேட்டிருக்கார் ராஜ்கரன். விஜய் டிவி பாலாவை முடிவுட்டார். அப்படி KPY பாலா அவருக்கு உதவி செய்வது கொஞ்சம் நெகட்டிவ் பேச்சு நடமாடுத்தூன்னு போடுறாரு. நிச்சயமாக அந்த ஒரு பாஷைக்காக போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேசுங்க கமெண்ட் ஷோவில் அப்படிங்கிறாரு. அது நம்மளுமே தான் தொடர்ச்சியாக பார்க்குறோம். இந்த KPY பாலா அப்படிங்கிறவர் நிறைய உதவிகள் பண்ணுகிறார். ஆனால் உதவிகள் பண்ணுவதால் நிறைய அதை விளம்பரம் செய்து கொள்கிறார். இவருக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, இது ஒரு சர்வதேச சதி கூட காரணமாக இருக்கலாம், அல்லது பிஜேபி பின்னாடி இருக்குது, இவர் இதை எதிர்காலத்தில் தேர்தல் நிற்க போறாரு அப்படிங்கிற மாதிரி பலரும் பலவிதமாக எழுதுகிறார்கள். நமக்கு பர்சனலாக பாலாவை பற்றி எந்த ஒப்பீனியனும் கிடையாது, பெருசாக நம்மளோட அந்த பழக்கமும் கிடையாது. அப்புறம் உண்மையிலே ஒரு விளம்பர பிரியராக இருந்தவங்க கூட ஏதாவது ஒன்று உதவிகளை பண்ணலாம். ஆனால் உதவிகள் பண்ணுறதுங்கிறது அதில் நமக்கு குறை சொல்வதற்கு எதுவும் கிடையாது. ஆனால் சில பேர் 10 ரூபா உதவி அதுக்கு 100 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவர் பண்ணுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் அவர் இப்போ ஒரு படம் நடித்தார், காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் நடித்தா அப்படி. பட் அவரே அந்த மேலே போய் விடுறாரு, என்னுடைய படத்தை வெளியிட விடாமல் பல பேர் சதி செய்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான அவருக்கு அந்த பில்டப்புமே தேவையில்லாத ஒன்று அப்படின்னே சொல்லலாம். பிகினிங்கில் நிறையா வீடியோஸ்லாம் சர்ப்ரைஸாக போய் ஒருத்தருக்கு உதவி செய்கிற மாதிரி வீடியோக்கள் போடுவார். சர்ப்ரைஸாக போய் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போதே சர்ப்ரைஸ் யார் ஆக்க போகிறாரோ அவங்க மைக்கெலாம் போட்டுக்கிட்டு ரெடியாக சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு இருப்பாங்க. ஸோ இப்படி பில்டப்பாக இருக்கிறதுனால அவர் மேல் நிறைய விமர்சனங்கள், அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் யூடியூப் வீடியோலாம் போட்டு இது இந்த இரும்பு நாட்டிகளோட சதி அப்படிங்கிற மாதிரி கீழே நம்பரை பாருங்க அப்படிலாம் சொல்லி அதுக்கு இவர் மறுபடியும் பதிலெலாம் சொன்னார். அதனால் இது ஒரு வெட்டி வேலை அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்ததுக்காக பதில் சொன்னதை தாண்டி அந்த பாலாவெல்லாம் கேள்வி கேட்டு இன்னும் பெரிய ஆளுமையாக மாற்றிவிட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அவருக்கு உதவி செய்யணுங்கிற ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குன்னா உதவட்டும். அதில் விளம்பரத்தை விரும்பக்கூடிய விரும்பணும், இல்லை அதை தவிர்த்து விட்டு இன்னும் சொல்லப்போனால் ஆனால் KPY பாலாவெல்லாம் செய்திகள் மூலமாக பார்க்காம தவிர அதெல்லாம் நம்மளா போய் எதையுமே விரும்பி பார்ப்பதில்லை. அதனால அவருடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னே சொல்லிட்டு போகலாம். இவர் இந்த KPY பாலாங்கிறது நமக்கு அவர் விஜய் டிவியில் இருந்தார், அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார், நமக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கார். ஆனால் யூடியூப்பில் இவரை மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. அவங்க சேனல்ஸே ரீல்ஸ் பார்க்கும்போது நடுவில் வரும். அவங்க சேனலோட நோக்கமே அந்த ஊரில் இருக்கிற ஒரு பாதிக்கப்பட்டவங்களை போய் மீட் பண்ணி இவங்க இந்த பாதிப்பில் இருக்காங்க, இவங்களுக்கு லேப்டாப் இல்லை, இவங்க வீட்டில் சைக்கிள் இல்லை, இப்படிலாம் சொல்லி வீடியோ போடுவாங்க. அப்புறம் கீழே அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்து அது வெளிநாடுகளிலிருந்து பல பேர் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் அனுப்பி இவங்களோட போய் அவங்களுக்கு வேண்டிய பொருளை கொடுக்குற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போட்டு நிறைய சேனல்ஸே அதுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் எந்த விதமான கணக்கும் இல்லாமல் ஒரு சைக்கிள் இல்லைன்னு சொன்னால் சைக்கிள் ஒரு 5000 ரூபா வரும், அதுக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து 5000 ரூபா தான் வந்துச்சா, எவ்வளோ போட்டாங்க, அந்த கணக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு பெரிய அப்படின்னு சொல்லி அப்படி பெரிய குரூப் இயங்குது. பாலா தெரிஞ்சவங்கனால நம்ம பேசுகிறோம், முன்னாடி தெரியுது. நீங்கள் திரள்நிதியை பற்றி ஒன்று சொல்லலையே. புத்தா அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காருன்னா பெரியாருடைய பெருமைகளை பேசி பேசி அவருக்கு புனித பிம்பம் கட்டுவதை விட பெரியாருடைய சிந்தனைகள் வெகுமக்களிடம் பாதிக்கப்பட வேண்டாமா, அச்சிந்தனைகள் அவர் விட்டு சென்ற இடத்திலிருந்து வளர்த்திருக்கப்பட வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நிச்சயமாக பெரியாரை புனித பிம்பமாக ஆக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பெரியாரே எல்லாவித புனிதங்களுக்கும் எதிரான ஒருவர் தான். அவர் விமர்சிக்காத விஷயங்களே கிடையாது. ஜாதி, மதம், கடவுள், காதல்,
திருமணம், குடும்பம், குழந்தை பேரு, தேசியம், மொழிப்பற்று எல்லாவற்றையுமே வந்து எல்லா ஃபர்னிச்சரும் உடைச்சிட்டாருன்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து மிக சர்வசாதாரணமாக பெரியாருக்கு இருக்கும். அவர் ஒரு பெரிய பட்டியலே போடுவார். அவர் ஒரு முறை சொல்லியிருப்பார், நான் என்னெல்லாம் பண்ணுறேங்கிறப்ப நான் திருவிக்காவை கண்டித்திருக்கேன், ராஜாஜியை கண்டித்திருக்கேன், ஒரு பெரிய பட்டியல் போடுவார். இவங்களை கண்டிச்சிருக்கேன், அவங்களை கண்டிச்சிருக்கேன், இன்னும் எதையாவது எழுதலாம் என்று பேனாவை திறந்தாலும், பேசலாம் என்று வாயை திறந்தாலும் யாராவது கண்டிக்கலாம் என்று தான் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் அவர் பல விமர்சனங்களை முன்வைத்தவர். அதனால வந்து அவருக்கு புனித பிம்பம் கட்டுவது அப்படிங்கிறவ ஒன்று கிடையவே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய கொள்கைகள் காலகாலத்துக்கு இருக்கலாம் சொன்னாங்க. பெரியாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னைக்கு என்னுடைய கொள்கைகள் வந்து போற்றப்படத்தக்கதாக இருக்கலாம், இன்னும் 50 வருடங்களுக்கு பிறகு நான் சொன்னதை பிற்போக்குன்னு நினைக்கிறதுக்கான சாத்தியங்களுக்குன்னா உலகம் வந்து வேகமாக முன்னோக்கி சென்று விடும். அப்படி இருக்கக்கூடிய சொல்ல நான் சொல்வதை பிற்போக்குன்னு நினைப்பதற்கான சாத்தியங்கள் கூட இருக்கிறது. ஈவே ராமசாமி என்ற மூட கொள்கைக்காரன் தான் என்று இந்த உலகம் பேசலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இதுல என்ன மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொன்னா, பெரியாரை யாரும் புனித பட்டம் கட்டுறதை விட பெரியார் மேல தமிழர்களுக்கு எப்போதுமே ஒரு பிணைப்புடன் கூடிய ஒரு உணர்வுங்கிறது இருக்கிறது. இத்தனைக்கும் பெரியாருடைய பல கொள்கைகளை வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப சாதி அப்படின்னா எல்லாருமே சாதி எடுத்துட மாட்டாங்க. கடவுள் மறுப்புன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 99% பேர் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் தான். அதே மாதிரி அவர் சொன்ன அந்த ஆணாதிக்கம் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்கன்னா கிடையாது. ஆனால் அவர்களை பொறுத்தவரை என்ன பெரியார் மீது இருக்கக்கூடிய பிணைப்புனா, அவங்க வந்து பட்டக்கட்டையெல்லாம் அடிச்சிருப்பாங்க, காவியெல்லாம் கட்டியிருப்பாங்க, எல்லா கோயிலுக்கும் போவாங்க. ஆனால் பெரியார் தான் தங்களுக்கான ஒரு இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்தவர். தங்களுடைய கல்விக்கு, வேலைவாய்ப்புக்கு, கோயில் நுழைவதற்கான அதிகாரம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தவர் பெரியார் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு எப்போதுமே வந்து தமிழகத்தில் உண்டு. அதை பார்க்குறப்ப சமயங்களை வந்து பெரியார் ரொம்ப புனிதபிம்பம் ஆக்கிட்டாங்களோ அப்படின்னு தோன்றும். ஆனால் உண்மை அது கிடையாது. பெரியாரை பொறுத்த வரைக்கும் யாரும் விமர்சிக்கலாம், பெரியார் மீது கேள்வி கேட்கலாம், அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பெரியாரை வந்து பிம்பமாக, வெறுமனே வடிவமாக, ஒரு இமேஜாக மாற்றதை தாண்டி அவருடைய கொள்கைகள் கொண்டு செல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம்தான். அதே மாதிரி அம்பேத்கர் இடஒதுக்கீட்டின் மூலம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பொருளாதாரத்தை சுடைந்து அவர் வந்து போராடினார். பெரியார் வந்து தன்மானம் இல்லை என்றால் நான் பொருளாதார சுதந்திரமாக இருந்தாலும் சொத்து சொன்னார். இதுதான் வட இந்தியாவில் இருக்கிறது, இல்லை வாதிக்கின்றாலும் ஊடகம் இருக்க வேண்டாமாங்கிறாரு. இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட டெய்லி இதுதான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன சொல்ல வர்றாருன்னா, அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் ரீதியான அதிகாரத்தை அடைந்தால் போதும், அல்லது பொருளாதார ரீதியாக முன்னேறினால் போதும் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் பெரியார் வந்து சுயமரியாதை இருந்தால்தான் அந்த பொருளாதார சுதந்திரமே நிலைக்கும் அப்படின்னு சொன்னாருங்கிறாரு. இது வந்து உண்மையிலே இவருக்கு அம்பேத்கர் பெரியார் பற்றி இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழமாக படிக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் வெறுமனே அரசியல் ரீதியான அடைஞ்சால் போதும், அல்லது வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வெறுமனே இடஒதுக்கீட்டுலாம் கிடைச்சி வேறு வேலைவாய்ப்பு கிடைச்சி பொருளாதார அடிப்படையில் முன்னேறினா மட்டும் போதும் அப்படிலாம் அவர் நினைக்கலாம். அவர் அடிப்படையில் சாதி என்கிற இழிவு நீங்க வேண்டும் என்பதை அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருவதாகத்தான் இருந்தார் அம்பேத்கர். வந்து அவர் வந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி தலித்துகள் வந்து பதவிகளுக்கு வந்தாலுமே கூட அவர்கள் தங்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் அவங்க பண்ணலைங்கிறதையுமே தன்னுடைய வருத்தமாகவும் அவர் பதிவு செய்திருக்கார். கடைசியில் அவர் வந்து பௌத்த மதத்துக்கு மாற்றுகிற போதெல்லாம் அவர் தன்னுடைய வருத்தத்தையுமே பதிவு செய்திருக்கார். அதனால் வெறுமனே பொருளாதார சுதந்திரம் மட்டும் போதும்னு அம்பேத்கர் சொல்லல, பெரியார் வந்து அம்பேத்கர் வந்து அதெல்லாம் முரண்படல. ரெண்டு பேருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், யாருக்கு எந்த விதமான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ அதை கிடைப்பதற்காக நாம் போராடுவோம். அதே நேரத்தில் எல்லாரும் சுயமரியாதையோடும் சமத்துவ உணர்வோடும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர்கள் சொன்னார்கள். நம்ம கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் இதை தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம பேசக்கூடிய எல்லா செய்திகளிலும் இந்த இலை வருகிறது. இப்ப நம்ம எடுத்தோடனே நம்ம பேசணும், ஒரு பிஜேபிக்காரங்க காங்கிரஸ்காரருக்கு சேலை கட்டி விடுறாங்களாங்கிற பையன் நம்ம பேசுறோம். சேலை கட்டி விடுவதுங்கிறது அவ்வளவு இழிவானது. அப்ப உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சேலை கட்டுவது இழிவானதாகத்தான் கருதுகிறாங்களா கேள்வி நம்ம எழுப்புகிறோம். அதனால வந்து இவர் இன்னும் கொஞ்சம் ஆழமாக படிக்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்முடைய யூடியூப் சேனலை பார்க்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளை விடுக்கிறோம். வைரஸ் மாணிக்கம் கேட்டிருக்காரு, பாரத ரத்னாவை கொடுக்கறதுக்கு ஏதாவது கிரிட்டீரியா தகுதிகள் இருக்கிறதா? எப்படி எம்ஜிஆர் கொடுத்தாங்க அப்படின்னாரு. ஒரு தகுதியும் கிடையாது, அதனாலதான் எம்ஜிஆர் கொடுத்தாங்க. பாரத ரத்னா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய தகுதி இதுக்குதான், இப்படி இந்த துறையில் சேர்ந்தவர் அந்த துறையில் சேர்ந்தவர் அப்படிங்கலாம் பெருசா கிடையாது. பாரத ரத்னா என்பது ஒரு உயர்ந்த ஒரு விருது. அவர் வந்து சமூகத்தில் ஏதாவது ஒரு துறையில் தொடர்ச்சியா பங்களித்திருப்பார், மக்களால் வந்து போற்றப்படக்கூடியவராக இருப்பார், அவரை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பாரத ரத்னா விருதானது வழங்கப்படுகிறது. பெரும்பாலும் பாரத ரத்னா விருதுங்கிறது இந்தியாவில் வந்து எப்படி வழங்கப்படுகிறதுனா, எந்த அரசு வந்து ஆட்சிக்கு வருகிறதோ அந்த அரசு தன்னுடைய ஆதரவாளர்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் அந்த மாதிரியான விருதுகளை வழங்குகிறது. அன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் இருந்தப்ப ஏடிஎம்கே காரங்களை திருப்திப்படுத்துவதற்காக எம்ஜிஆருக்கு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு பாரத ரத்னா விருதை வழங்கியது.
அதே மாதிரி தான் பிஜேபி ஆட்சி காலத்தில் வந்திருந்த பொழுது அவங்க வந்து தங்களுக்கு இப்போ சுபாஷ் சந்திர போஸுக்கு பாரத ரத்னா விருது வந்து கொடுத்தாங்க. அவங்களுடைய குடும்பமே அதை திருப்பி கொடுத்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் வந்து காந்திக்கு எதிராக கொண்டு போய் சுபாஷ் சந்திர போஸ் நிப்பாட்டுறாங்களாமா. அதுக்காக சுபாஷ் சந்திர போஸுக்கு போய் பாரத ரத்னா விருது கொடுத்தார்கள். அப்படி வந்து டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே சில பேர் பெரியார் அண்ணாவுக்கே பாரத ரத்னா விருது வழங்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கைலாம் வச்சுருக்காங்க. ஆனால் பெரியார் பாரதம்ங்கிறதுக்கு எதிரானவர். அதனால் அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுப்பதுங்கிறது முற்றிலும் வந்து அவருடைய கொள்கைகளுக்கு எதிரானதாக இருக்கும். அப்புறம் எம்ஜிஆர் கொடுத்துறாங்க, ஜெயலலிதா கொடுங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்டார். அதுக்கப்புறம் பசுமன் முத்துராமலிங்கனுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் நேரடியாகவே அமித்ஷாவை சந்தித்தெல்லாம் அவர் வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாரு. பாரத ரத்னா விருது கிடைக்கிறதுனால ஒருத்தருக்கு பெருமை அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்தவித விருதுகளுமே இல்லாமல் மக்களுக்காக உழைத்து இறந்து போனவர்களும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். பாரத ரத்னா என்பது என்ன அப்படின்னா வந்து மக்களுடைய சேவைக்காக அங்கீகரிக்கப்படக்கூடிய விருதுகள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட ஒன்றிய அரசு அன்னைக்கு தங்களுடைய ஆதரவுகளை திருப்திப்படுத்துவதற்காக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விருதாகத்தை மட்டும்தான் இருக்கிறது. இப்போ பாரத ரத்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாரத ரத்னான்னு கிடையாது, விருதுகள் எல்லாமே இப்போ வந்து அப்படிதான் நமக்கு வேண்டப்பட்டவர்கள் அவங்களுக்கு கொடுக்கணும்னு அப்புறமேலு விருதையே தீர்மானிக்கிற வேலைகள்லாம் யூடியூப் சேனலில் வந்து ஆரம்பித்து திரைப்பட விருதுகள் வழங்குற விழா. ஜவான் படத்துக்காக போய் ஷாருக் கான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ அப்படி வந்து விருதுகள் கேரளா ஸ்டோரிக்கு கேரளா ஸ்டோரிஸ்க்கு விருது கிடைச்சிச்சு. ஜிவி பிரகாஷ் வந்து விருது வாங்கியிருந்தாரு. ஜிவி பிரகாஷ் வந்து தகுதியானவர் தான். பட் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ட்விட்லாம் பண்ணியிருந்தார். மோடியை புகழ்ந்து மோடிக்காக பாடல்லாம் போட்டு மோடி வந்து ரொம்ப புகழ்ந்திருந்தார். என்னோட வழிகாட்டி அப்படிலாம் புகழ்ந்தாரு. அப்புறம் அவருக்கு விருது கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 30% மட்டும் இப்போ பத்மஸ்ரீ அப்படின்னாக்கா ஒரு கலையில் வந்து சாதித்தவர்கள் அப்படின்ட்டு யாராச்சும் கிராமங்கள்ல இருந்து சில பேரை கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மன் கி பாத்தில் பேசுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு மீதி 70% வந்து யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ ஒரு லிஸ்ட்டை எழுதி கொடுத்தோம்னாக்க அதை பிரித்து வச்சு பாரத ரத்னா எல்லாத்தையுமே கொடுத்து திருப்திப்படுத்திடுவாங்க. சிறந்த நடிகர் விருது, தேசிய விருது சொன்னீங்க. எம்ஜிஆருக்கு ரிக்ஷாகாரன் படத்தை கொடுத்தாங்க. சிவாஜிக்கே கொடுக்காம எம்ஜிஆர் கொடுத்தாங்க. அந்த ரிக்ஷாகாரன் படத்தில் ரிக்ஷாவில் ரிவர்ஸ்லேயே ஓட்டுவார் எம்ஜிஆர். அந்த படத்தில் நடித்த ஒரு நடிப்புன்னு சொல்லி சிறந்த நடிகர் விருதெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் பல காமெடிகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கலைச்செல்வன் முருகையன் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பேருந்துகளில் அந்த திருக்குறள் அதுக்கான உரை விளக்கம் எழுதுவாங்க இல்லையா, இது யார் கான்ட்ராக்ட்காரங்களே எழுதியிருக்காங்களா அல்லது தமிழறிஞர்கள் எழுதியதா அப்படின்னு கேட்டிருக்காரு. கான்ட்ராக்ட்காரங்க எப்படி எழுதுவாங்கன்னு நமக்கு தெரியல. நமக்கு தெரிந்தவரை என்னன்னா திருக்குறளுக்கான உரைகள்ங்கிறது பல உரைகள் இருக்கிறது. பரிமையாளர்கள் நச்சினார்கிட்ட ஆரம்பித்து மூவரதராசன், கலைஞர், அப்புறமேலு சாலமன் பாப்பையா, சுஜாதான்னு பல உரைகள் இருக்கிறது. இதில் ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சு அதைத்தான் எழுதியிருப்பாங்களே தவிர சொந்தமாக யாரும் உரை எழுதியிருக்க மாட்டார்கள். சொந்தமாக உரை எழுதக்கூடிய உரையால் சீமான் மட்டும்தான். கேடில் விழிச்செல்வம் மாடல்ல மற்றையவை அப்படின்னா மாடு அப்படின்னா வந்து மாடு அப்படின்னு நினைத்துக் கொள்ளக்கூடியவர். அப்படி வந்து தெரியவில்லை. இவர் ஏதோ ஒரு உள்குத்தோடு தான் கேட்கிறார். அதாவது ஏதோ இவர் போன பஸ்ஸில் வந்து ஏதோ தப்பாக எழுதி வச்சிருக்காங்க உரை, அதனால வந்து இது கான்ட்ராக்டாரங்களே எழுதிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறார். அது என்ன குரல், என்ன தவறாக உரை எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாருன்னா அது ஏன் எந்த இடத்துல அது தவறு நடந்திருக்குங்கிறத பற்றி நம்ம விரிவாகவே கூட பேசலாம். இவர் வந்து உள்கத்தோட கேள்வி கேட்டார் என்னன்னு தெரியல. இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சிவகார்த்திகேயன் கலந்துருந்தார். அவரும் ஒரு உள்கத்தோட அதே திருக்குறளை அவரும் சொன்னார். சீமான் சொன்ன திருக்குறளை அவரும் சொல்லி அவர் கரெக்டான அதோட விளக்கத்தை சொல்லி படிப்பு தான் முக்கியம், அப்படி வேறு எதுவுமே செல்வத்தில் வந்து படிப்பு மட்டும்தான் உயர்ந்தது, அதுக்கு ஈடாக அதோட உயர்ந்ததாக எந்த செல்வமும் கிடையாது அப்படின்ட்டு கரெக்டாக சொல்லியிருந்தார். பேருந்துகள் வந்து திருக்குறள் அப்படிங்கிறத தாண்டி நிறையா இந்த மத சார்ந்த சிவனை பற்றி போடுறது, டெய்லியும் கோயிலுக்கு போகணும்னு போடுறது, இப்படியான நிறைய கருத்துக்கள்லாம் நிறைய பஸ்ஸில் எழுதுறது. மதுரைக்கு போயிருந்தேன். மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இந்த கடையில் வந்து நிறையா பார்க்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து எல்லா இடத்துலையும் ஒரு வாசகம் மாதிரி போட்டிருக்காங்க. எல்லா வாசகமும் பார்த்தோம்னாக்கா பெண்கள் வந்து ஆணுக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் நிறையா இருந்துச்சு. அதை சொல்லுவேன், இது வந்து யார் டிசைட் பண்ணுறா, எப்படி அதெல்லாம் அங்கே எழுதுறாங்க அப்படின்னு தெரில. நல்ல குரலுக்கு தவறான விளக்கம் அளிச்சிருந்து கேட்டிருந்தா இந்த மாதிரி பொது இடங்களில் அரசு சார்ந்த இடங்களில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு சரியான ஒரு நெறிமுறை வரைமுறை கொண்டு வரணும். கண்டிப்பாக. மரியா ஃப்ரம் மால்தீவ்ஸ், இவங்க வந்து அடிக்கடி நமக்கு கேட்கக்கூடிய மாலத்தீவை சேர்ந்த ஒரு பெண். இப்போதெல்லாம் வந்து சில தனியார் பள்ளிகளில் வந்து சோசியல் மீடியா செலிபிரிட்டிகளை சிறப்பு விருந்தினராக அழைக்கிறார்களே, அவர்கள் தவறான முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். இதை வந்து பள்ளிக்கல்வித்துறை கட்டுப்படுத்த முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை வந்து இதை கட்டுப்படுத்துவது பள்ளிக்கல்வித்துறையுடைய வேலை கிடையாது. பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பெரும்பாலும் அரசு பள்ளிகள் தான் அவங்களுடைய கட்டுப்பாடுகளில் இருக்கும். அதை தாண்டி தனியார் பள்ளிகள்லையுமே வந்து பள்ளிக்கல்வித்துறையுடைய கட்டுப்பாட்டில் வர்றது தான். அங்கேனா அதனுடைய பாடத்திட்டம், அதனுடைய தேர்வுகள் நடக்கக்கூடிய முறை, தேர்வு தேதிகள், அதுபோக வந்து ஒரு சட்டவிரோதமான செயல்கள் நடக்க வரக்கூடாதுங்கிறது. மற்றபடி ஒரு விழாவில் யாரை விருந்தினராக கூப்பிடுவது அப்படிங்கிறத அந்தந்த நிர்வாகங்கள் தான் முடிவெடுக்கும். இப்போ அரசு பள்ளிகளில் கூப்பிட்றப்ப அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். பள்ளிக்கல்வித்துறையினுடைய அலுவலர்கிட்ட போய், மாவட்ட அலுவலர்கிட்ட போய், கல்வி அதிகாரிகிட்ட போய் ஒரு பெரிய டிஸ்கஷன் ஆகி வரும். ஒரு தனியார் பள்ளியை பொறுத்த வரைக்கும் அவர்களை யாரை விருந்தினராக கூப்பிடுவது அப்படிங்கிறத
அந்த பள்ளி நிர்வாகம் தான் முடிவு செய்யும். இப்போ அதே நேரத்தில் இப்போ அரசு பள்ளியில் வந்து இவர் ஒருத்தர் பிரம்மா அப்படிங்கிற ஒரு ஆன்மீக பேச்சாளர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் முற்புறவி மாதிரியான மூடநம்பிக்கைகளை முன்வைத்து மாற்றுத்திறனாளி இழிவுபடுத்துறாங்கப்ப மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானது. பிறகு அவர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது அரசு பள்ளியில் நடப்பதனால இந்த மாதிரியான அதை வந்து கேள்வி கேட்பதற்கான ஒரு தார்மீக கடமை நமக்கு இருக்கிறது. பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு பள்ளிக்கல்வித்துறைக்குமே இருக்கிறது. ஆனால் தனியார் பள்ளி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அது அவங்க தான் முடிவு பண்ணணும். இன்னொன்று, தங்களுடைய பள்ளிக்கு யார் பொருத்தமான தகுதியானவர் அப்படிங்கிறதே முடிவு பண்ணலன்னா அவங்க எப்படி தங்களுடைய மாணவர்களுடைய அவருடைய கல்வி தகுதி பற்றி அவர்கள் வந்து கவலை கொள்வார்கள் அப்படிங்கிறதான் அடிப்படையான ஒரு கேள்வி. RMKP கேட்டிருக்காரு, லடாக்கில் புரட்சி வெடித்தது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. மோடியினுடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் ஏதாவது போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அரசியல் ரீதியாக தங்களுடைய விடுதலைக்கான போராட்டத்தை முன்வைத்த ஒரு நிலமாக இருந்தது. இந்தியாவுக்குள்ள இணைக்கப்பட்ட பிறகு அது ஒரு மாநிலமாக இருந்தது. அது தேவையில்லாமல் மூணாக பிரித்து அந்த மூன்றையுமே வந்து மாநிலங்களுடைய அதிகாரங்களை குறைத்து யூனியன் பிரதேசமாக மோடி மாற்றினார். இது உச்சநீதிமன்றம் வரைக்குமே வந்து இந்த வழக்கு சென்றது. இப்போ வரைக்குமே அதை வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக வைத்திருக்கார் என்பதால் லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று கோரிய அந்த போராட்டம் தான் இப்போது மிகப்பெரிய கிளர்ச்சியாக மாறி இருக்கிறது. இதில் வன்முறையும் வெடித்திருக்கிறது, சிலரும் பலியாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். மோடியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை கண்டுக்கவே மாட்டார். கண்டுக்கிட்டால் தானே அந்த கருத்து சொல்லணும். அதாவது அப்படி ஒரு மாநிலம் இருக்கிறதாவோ அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறதாவோ அதை பற்றியே பேசவே மாட்டார். மணிப்பூரா அங்கே என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, பீகார் அங்கே என்ன நடந்தாலும் அவர் சம்மந்தம்னா வேற உலகத்தில் பேசியிருப்பார். நேரு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏதாவது ஒன்று சம்மந்தம்னா வந்து விஞ்ஞானங்கிறது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பார். இப்போயும் அப்படி தான் வந்து லடாக் பற்றி இருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை. எலெக்ஷன் வர டைமுக்கு நாங்கள் போவோம், சமயங்கள் அங்கே போகாமல் கூட விட்டுவார். அதனால் வந்து என்னென்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அரசியல் விடுதலை உணர்வும் சுயமரியாதை உணர்வும் தான் இந்த போராட்டத்திற்கான அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கும் வந்து அங்கே கட்டுப்பாட்டில் இருக்க கலவரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் 4 பேர் இறந்துட்டாங்க, 30 பேர்கிட்ட படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்குறாங்க. அட்டவணை 4ல் வந்து பெரும்பான்மையான வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே அட்டவணை 4 கீழே இருக்குது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாலோ ஒரு சட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கொண்டு வந்தாலோ அட்டவணை 4க்கு கீழே இருக்க மாநிலங்களுக்கு அதுலேருந்து விதிவிலக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்களோட கலாச்சாரம் எல்லாமே வேறு அப்படிங்கிறனால அவங்களுக்கு கொடுக்கப்படும். அது வந்து லடாக்குக்கும் முதல்ல வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து இப்போ நீக்கிட்டாங்க. ஸோ மறுபடியும் அட்டவணை 4ல் வந்து மாநிலத்தை அந்த லடாக்கை வந்து மாநிலமாக்கி அந்த அட்டவணை 4ல் சேர்க்கணும் அப்படின்ட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து இதில் எதிர்க்கட்சிகள் சொல்கிற குற்றச்சாட்டுகளே என்னன்னாக்கா, காஷ்மீர் வந்து யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கும் போதே வந்து பாஜகவினர் சொன்ன முக்கியமான விஷயம், எது நடக்குதோ இல்லையோ நம்ம எல்லாரும் போய் அங்கே நிலம் வாங்கலாம், நம்ம எல்லாரும் போய் வீடு கட்டலாம், தொழில் தொடங்கலாம், இதுதான் வந்து இந்தியாவுக்கு தேவையான விஷயம் அப்படின்ட்டு புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் சொன்ன பாஜகர்கள் தமிழிசையோ நயினா நாகேந்திரனோ இவங்க போய் அங்கே நிலங்கள் வாங்கி வீடு கட்டி தொழில் தொடங்கி அப்படிலாம் வரப்போறது கிடையாது. விதிவிலக்கு மாதிரி ராகவன் சொன்னாரு. இப்படி ஒன்று ஓப்பன் பண்ணி விடுறாங்களே, அது வந்து மோடியோட நண்பருக்காக தான் அப்படிங்கிறது இந்தியாவுக்குமே தெரியும். அதனால அதானி வந்து அங்கே இதை பயன்படுத்தி அதானி லடாக் பகுதிகளில் நிறைய நிலங்களை வாங்கி அவர் வந்து தொழில் தொடங்குறதுக்கு, அங்கே தொழிற்சாலைகளை அமைக்கிறதுக்கு, ரெசார்ட்ஸ் மாதிரிலாம் கட்டுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக அனுமதியெல்லாம் கேட்டிருக்காரு. ஸோ இதை வந்து அதனால வந்து அவருக்காக தான் செய்யப்பட்டது அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள்லாம் சொல்றாங்க. அதனால வந்து அதானிக்கு ஒன்றுனா இவர் வந்து மற்ற யார் பேச்சுமே கேட்க மாட்டார். அதனால போராட்டக்காரர்களோட கோரிக்கை வந்து இப்போதைக்கு நிறைவேற்றப்படாது. ஆனால் அவரோட என்னெல்லாம் அவரால் முடியுமோ அது எல்லாம் அங்கே வளங்கள்லாம் சுரண்டிட்டு அங்கே போய் அவர் செட்டில் ஆனதுக்கு அப்புறமேல் தான் இது பக்கமே திரும்புவார் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. ஓகே, பார்வையாளருடைய பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளித்தோம். கண்டிப்பாக அவர்களுக்கு அது பொருத்தமானதாகவும் பிடித்தமானதாக இருக்கும் என்று நம்புகிறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் மீண்டும் எங்களுக்கு அனுப்புங்கள். தொடர்ச்சியாக பேசுவோம், தொடர்ச்சியாக உரையாடுவோம். மானம் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்ந்து தொடர்புகள். முஸ்லிம் ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மானம் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.